In the video, we will physiotherapy, anatomy, exam preparation tips and important questions. Important questions previous year question papers. Previous year question paper available and the question paper all questions ரொம்ப important. இதெல்ல நீங்க இந்த previous year question paper எப்படி கவர் பண்றது அப்படினு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆறீங்க. சில பேர் கேக்குறாங்க last 5 years question paper மட்டும் படிச்சா போதுமா, எனக்கு அவ்வளவுதான் டைம் இருக்கு, சோ நான் last 5 year question paper மட்டும் படிச்சா பாஸ் ஆயிடலாமா அப்படினு கேக்குறீங்க. நீங்க last 10 year question paperல இருக்கிற எல்லா क्वेश्चंसயுமே at least definition மாதிரியாச்சும் படிச்சு வெச்சுக்கிறது பெட்டர். நீங்க last 5 year question paperல இருக்கிற எல்லா क्वेश्चनயும் டீடைலா படிச்சாலும் உங்களுக்கு பாதி क्वेश्चन தான் தெரியும், பாதி क्वेश्चन என்னன்னே தெரியாது உங்களுக்கு, அப்படினா என்னன்னே தெரியாம போய்டும். அப்படி படிக்காம நீங்க உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் லாஸ்ட் 10 இயர் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற எல்லா क्वेश्चंसக்கும் at least டெஃபினிஷன் ஆச்சும் படிச்சிட்டு போங்க. so that எந்த क्वेश्चन கேட்டாலும் நீங்க உங்களுக்கு தெரியுற டெஃபினிஷனை வச்சு அதுக்கு அப்புறம் நீங்களே உங்க ஓனா ஏதாவது எழுதிட்டு வரலாம். இல்லனா உங்களுக்கு என்னன்னே தெரியலனா நீங்க அந்த क्वेश्चन அப்படியே blank-ஆ விட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படியே சுத்தமா உங்களுக்கு மார்க் கட் ஆயிடும். இதனால நீங்க 10 இயர் क्वेश्चन பேப்பரை கவர் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 இயர் क्वेश्चन பேப்பரை டெப்தா கவர் பண்றதை விட 10 இயர் क्वेश्चन பேப்பரோட ஓவர்வியூ பார்த்துட்டு போங்க. that will be more helpful. and last 10 years question பேப்பரை நான் உங்களுக்கு chapter wise அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். upper limbல இருந்து என்னென்ன essay, என்னென்ன 5 மார்க், என்னென்ன 2 மார்க், அந்த மாதிரி lower limbல இருந்து என்னென்ன essay கேட்டிருக்காங்க, என்னென்ன 5 மார்க் கேட்டிருக்காங்க, என்னென்ன 2 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த PDF நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க இந்த PDF வாங்குனதுக்கு அப்புறம் ஒன்னு எல்லா essay questions-உம் நான் முடிக்க போறேன் அப்படின்னு எல்லாமே முடிங்க. எல்லா 2 மார்க் क्वेश्चंसும் முடிக்க போறேன் அப்படின்னு எல்லா 2 மார்க் क्वेश्चंसும் முடிங்க. இல்லையா அப்பர் லிம்ல இருக்கிற எல்லா क्वेश्चंसும் முடிக்க போறேன், அப்பர் லிம்ல இருந்து என்னென்ன essay, என்னென்ன 5 மார்க், என்னென்ன 2 மார்க் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நாம படிக்க போறேன். இல்ல லோவர் லிம்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே படிக்க போறேன். அப்படி ஒரு சாப்டரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல essay 2 மார்க் 5 மார்க் அப்படி எதையாவது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்படி கம்ப்ளீட் பண்ணாம நீங்க லாஸ்ட் 5 இயர் क्वेश्चन பேப்பரை இயர்லி வைஸா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அங்கங்க இருந்து 4 क्वेश्चन வரும், உங்களால எதையுமே கம்ப்ளீட்டா முடிக்க முடியாது. சோ இதனால உங்களுக்கு கேக்குற क्वेश्चनல பாதி தான் உங்களுக்கு தெரியும், பாதி क्वेश्चन என்னன்னே உங்களுக்கு தெரியாம போய்டும். சோ உங்களுக்கு எக்ஸாம்க்கு எவ்வளவு டைம் கம்மியா இருந்தாலுமே எல்லா क्वेश्चंसக்கான டெஃபினிஷன், டைப்ஸ், சப் ஹெட்டிங்ஸை மட்டும் பார்த்துட்டு போங்க. அதை வச்சு நீங்க ஓனா எழுதுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க क्वेश्चனை அரைகுறையா அட்டென்ட் பண்ணாலும் உங்களுக்கு பாதி மார்க் போடுவாங்க. ஆனா நீங்க அந்த क्वेश्चனை blank-ஆ விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா டோட்டலா அந்த மார்க் அப்படியே லாஸ் ஆயிடும். சோ நீங்க எல்லா क्वेश्चனுமே அட்லீஸ்ட் அரைகுறையாவது அட்டென்ட் பண்ற அளவுக்கு டெஃபினிஷன் மட்டுமாச்சும் படிச்சுட்டு போக வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ லாஸ்ட் 10 இயர் क्वेश्चन பேப்பரை நான் சாப்டர் வைஸா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த क्वेश्चन பேப்பரை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चन பேப்பர்ல முதல்ல எதை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்னோட சஜஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 2 மார்க் क्वेश्चंस முடிங்க. 2 மார்க் क्वेश्चंस பாத்தீங்கன்னா உங்களுக்கு 172 மார்க் क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் 10 இயர் क्वेश्चन பேப்பர்ல இருந்து எல்லா சாப்டர்ல இருந்தும் மொத்தமா 172 மார்க் क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. இந்த 172 மார்க் क्वेश्चंஸை நீங்க தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு 18ல இருந்து 20 மார்க்ஸ் ஈஸியா வந்துரும். 2 மார்க் क्वेश्चंஸை பொறுத்த வரைக்கும் மார்க் கம்மி பண்ணி போட மாட்டாங்க. அப்படியே 1.5 மார்க் போட்டாலுமே உங்களுக்கு 15 to 17 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா நீங்க எடுத்துடலாம். 2 மார்க் क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் கேக்குறாங்க. கடைசியா வந்த क्वेश्चन பேப்பர்ல கூட ஒரே ஒரு 2 மார்க் क्वेश्चन தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல இல்லாம புது क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சோ இந்த வருஷமும் உங்களுக்கு ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் கண்டிப்பா வரும். 1 இல்ல 2 क्वेश्चन தான் உங்களுக்கு வெளியில இருந்து கேட்பாங்க இந்த क्वेश्चन பேப்பர்ல. சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்க 172 மார்க் क्वेश्चंஸை முடிக்கிறது ரொம்ப ஈஸி, டைம் கம்மியா தான் உங்களுக்கு தேவைப்படும். சோ அந்த क्वेश्चंஸை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 20 மார்க்ஸ் நீங்க செக்யூர் பண்ணிடலாம். 2 மார்க் क्वेश्चंஸை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம essay क्वेश्चनக்கு போகணும். எஸ்ஏக்கு போங்க, ஏன்னா 5 மார்க் வேண்டாம், நீங்க முதல்ல எஸ்ஏவை கவர் பண்ணுங்க. எஸ்ஏ கவர் பண்ணாலே அதுல நிறைய 5 மார்க் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் உங்களுக்கு ஒரு எஸ்ஏ क्वेश्चन, லிகமெண்ட்ஸ் ஆஃப் ஷோல்டர் ஜாயிண்ட் ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஸோ நீங்க 5 மார்க்ல தனியா லிகமெண்ட்டை படிக்கிறத விட எஸ்ஏல ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கனாலே நிறைய உங்களுக்கு 5 மார்க் அதுல கவர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு 22 எஸ்ஏ क्वेश्चन கேட்டிருக்காங்க அனாட்டமில இருந்து. இந்த 22 எஸ்ஏ क्वेश्चंஸை நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 40 மார்க்ஸ் செக்யூர்ட். ரொம்ப டஃப்பான क्वेश्चन பேப்பரா இருந்தா கூட ஒரே ஒரு எஸ்ஏ क्वेश्चन தான் வெளில இருந்து வரும். மீதி இருக்கிற ஒரு क्वेश्चन கண்டிப்பா இந்த 22 क्वेश्चंसல இருந்து தான் கேட்பாங்க. சோ क्वेश्चन பேப்பர் ஆவரேஜா இருந்தா 40 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். ரொம்ப டஃப்பான क्वेश्चन பேப்பரா இருந்தா கூட உங்களுக்கு 20 மார்க்ஸ் செக்யூர் ஆயிடும் நீங்க இந்த 22 எஸ்ஏ क्वेश्चंஸை படிச்சிட்டீங்கன்னா.
ஓகே, எஸ்ஏ கொஷின்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் 5 மார்க்குக்கு வாங்க. 5 மார்க்கில் எஸ்ஏல இல்லாமல் என்னென்ன புது 5 மார்க் இருக்கோ, படிக்காமல் விட்டுருக்க 5 மார்க் இருக்கோ, அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். உங்களுக்கு ஓவரால் எல்லாமே கவர் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியாக டைம் இருக்குது, ஒரு வாரம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் 2 மார்க்கை கம்ப்ளீட்டாக கவர் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 மார்க்கில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல், ஏன்னா படிக்க போகிறதே நம்ம டெஃபினேஷன் தான். டெஃபினேஷனவே தப்பாக எழுதுனா உங்களுக்கு ஒரு மார்க்குமே போட மாட்டாங்க. ஸோ 2 மார்க்கை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்கள். தரோவா அந்த 172 மார்க்கை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஸ்ஏக்கும் 5 மார்க்குக்கும் அட்லீஸ்ட் டெஃபினேஷன் சைட் ஹெட்டிங்ஸ் ஆச்சும் பார்த்துட்டு போங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அந்த 172 மார்க்குக்கும் ஆன்சர் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட இருந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனாகவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா 2 மார்க்ஸும் இப்போ அப்பர் லிம்பில் இருக்கிற 2 மார்க்குன்னு எடுத்தால் எல்லா 2 மார்க்குக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்குறது மூலமாக மனப்பாடம் பண்ணாமல் அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு உங்களால் படிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு என்னோட 2 மார்க் கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். மற்ற 2 மார்க் கொஷின்ஸை எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அனாட்டமிலேருந்து கேட்டிருக்க இந்த 22 எஸ்ஏ கொஷனில் 5 எஸ்ஏ கொஷின் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. brachial plexus, radial nerve, ulnar nerve, arches of foot and axilla. இந்த 5 கொஷனுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு இங்கே பின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எஸ்ஏ கொஷின்ஸை நம்ம சேனல்லேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே, ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லாக தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் லாஸ்ட் டே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை வீடியோவை பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஒரு நாள் உட்காந்திங்கன்னா, ஒரே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்திங்கனாலே அந்த 172 மார்க் கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக படித்து முடிக்க முடியும். அண்ட் ஒரு 1 வீக் சின்சியராக படித்தாலே இந்த எஸ்ஏ கொஷின்ஸை உங்களால் முடிச்சிட முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து டெஃபினேஷன் மட்டும் படிக்கலாமா, இல்லை எஸ்ஏ கொஷின்ஸை ஃபுல்லாக படிக்கலாமா, 5 மார்க் கொஷின்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக 10 இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற ஆல் எஸ்ஏ ஆல் 2 மார்க்ஸ், இல்லை அப்பர் லிம்பில் இருக்கிற ஆல் எஸ்ஏ 2 மார்க் 5 மார்க் இப்படி படிங்க. லாஸ்ட் 5 இயர் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு உட்காராதீங்க. that will not be helpful. And all the best for your exam. Thank you.